11th ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 4ல் கொஸ்டின் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் ப்ரோஸில் 2 பேராகிராஃப் அதில் ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ இந்த 2ல் எடுத்துக்கிட்டேன்னா மேரிகாம் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதேமாரி 2வது இதில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த போயத்தில் உள்ள பேராகிராஃப் எழுதணும். ஸோ 5 மார்க் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு டெவலப் த ஹின்ஸு கேட்டிருக்கு. டெவலப் த ஹின்ஸுக்கு இப்போ 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஒன்னோட செகண்ட் ஒன் வந்து ஈஸி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு லீகாக் டேஸ் கோ டு த ஸ்டூடியோ த ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படி சொல்லலாம், லீகாக் ஒன் டே கோஸ் டு ஸ்டூடியோ அண்ட் இல்லை பட் த ஃபோட்டோகிராஃபர் டிஸ்லைக் லீகாக்ஸ் ஃபேஸ் அண்ட் he அல்லது the photographer passes several comments. So the leacock gets irritated. The photographer didn't the photo taken அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸு ப்ரிப்போசிஷன்ஸோ ஆர்டிகிளோ ஏதோ போட்டு அதை என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். அதான் டெவலப் த ஹின்ஸு. ஒரே நாளில் இதில் கண்டிப்பாக டெவலப் ஆகாது. உங்களுக்கு இருக்கிற இங்கிலீஷ் நாலேஜை வச்சு தான் டெவலப் ஆகணும். இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த வார்த்தையை போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதை போட முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம்மரி 56ல் சம்மரி கேட்டிருக்கு. சம்மரி ரஃப் காஃபி எழுதும்போது கொடுத்துருக்கிற சம்மரியிலேருந்து ஃபஸ்ட்டு ரஃப் காஃபி சிம்பிளாக எழுதணும். அடுத்தது பேராகிராஃபி அதை விட சிம்பிளாக எழுதணும். அதான் லாஜிக். தலைப்பு கண்டிப்பாக கொடுத்து எழுதணும். எடுத்துக்காட்டுக்கு வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். சரியா? அதான் லாஜிக். நீங்கள் சம்மரியை வேற ரோல் மாடல், அவங்க ரோல் மாடலை பற்றி 150 வேர்ட்ஸ் எழுதலாம். அவங்களுடைய ரோல் மாடல் இப்போ வந்து எனக்கு ரோல் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ் தோனி கிரிக்கெட் பிளேயர். லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். அவரால் தான் நம்ம 2011 வேர்ல்டு கப் லிஃப்ட் பண்ண வாங்கினோம். அதேமாதிரி 2009 T20 வேர்ல்டு கப்பும் வாங்கினோம். இந்த மாதிரி சில டீட்டெயிலெலாம் தெரியுது, அதை வச்சு ரோல் மாடல் எழுதலாம். பட் இங்கிலீஷ் நாலேஜ் அத்தியாவசியம். எனக்கு அது தெரியாது, இங்கிலீஷ் நாலேஜில் நான் மிஸ்டேக் விடுவேன் அப்படின்னா சம்மரி ரைட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் லெட்டர் கேட்டிருக்கு. 2 லெட்டரில் 2 இருக்குது. ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது பர்சனல் லெட்டர். உங்கள் அங்கிளுக்கோ இல்லை உங்கள் அப்பாவுக்கோ இந்த மாதிரி பர்சனலாக எழுதுறது இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா இந்த மாதிரி கமிஷனருக்கு இல்லை டீச்சருக்கு இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே என்னது, ஃபார்மல் லெட்டர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு டீச்சருக்கு 2 கேட்டிருக்கு. கமிஷனர் லெட்டர் 1 கேட்டிருக்கு. எதுக்காக? உங்களுடைய ஸ்ட்ரீட் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குன்னு ஒரு லெட்டர் கேட்டிருக்கு. இப்போ இதில் ஃப்ரம்மு உங்களுடைய நேம் எக்ஸு, அட்ரஸ் ஒய்ஒய் அந்த மாதிரி போட்டு எழுதிட்டு 2 வந்து இந்த கமிஷனர் ஆஃப் த கார்பரேஷன் அவங்க ஏரியா எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய் போடணும். அதில் உள்ள கண்டென்ட் என்னென்னா சார் மேடம் அப்படின்னு க்ரீட்டிங்ஸ் ஆரம்பித்து இன் அவர் ஏரியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றுறது. ரொம்ப மோசமாக இந்த ஸ்ட்ரீட் குவாலிட்டி இருக்குது, ரோடு சரியாக இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டு சரியாக இல்லை, மெயின்டெனன்ஸு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸு தெரியுதோ ஒரு 5 வேர்ட்ஸு ஒரு 5 சென்டென்ஸு யோசித்து எழுதுங்க. அதேமாரி டீச்சருடைய கைடன்ஸ், கரியர் கைடன்ஸ். இப்போ என்கிட்டே வரும்போது +2க்கு அப்புறம் நான் என்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க குரூப்பை பொறுத்து நான் அட்வைஸ் பண்ணுவேன். இதில் மெயினானது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெரியர் வந்து நல்லா இருக்கும். கெரியர்னால் உங்கள் லைஃபு, இதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க போகிற லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த விதமாக இந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும். இது பர்சனல் லெட்டர் மாதிரி தான். ஸோ பர்சனல் லெட்டர் அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் அட்ரஸ் வரணும். டியர் டீச்சர்னு போட்டு ஆரம்பிக்கலாம், இல்லை ரெஸ்பெக்டட் டீச்சர் போட்டு நவ் ஐ எம் கம்ப்ளீட்டட் ஹையர் செகண்டரி, நவ் ஐ வாண்ட் டு யுவர் அட்வைஸ் டு கைட் மீ டு செலக்ட் த degree in which college or which course has to be
செலக்டட் எந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எது வேலைலாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர்கிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் ஓனாகவே என்ன செய்யணும், எழுதணும். ஸோ 2 லெட்டரில் பர்சனல் லெட்டர் செலக்ட் பண்ணுறது நல்லது. 46ல் எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸ்பாட் த எரர். ஸோ இது கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஆனால் செகண்ட் ஒன்னில் மாடல் வெர்பு, டென்ஸு, லிங்க் வேர்டு எல்லாமே தெரியணும். ஆனால் பெஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நான் ஸ்பாட் த எரர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுவுமே பண்ணலாம். சரிங்களா? ஸோ எரர் ஸ்பாட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் த டீச்சர் அலாங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட்னு இருக்கு, அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் வரும். செகண்ட் ஒன் வந்து ஐ பாட் ப்ளூ கலர்னு வரக்கூடாது, ப்ளூ ஷர்ட் அண்ட் டை. இப்போ என்ன செய்யக்கூடாது, கலர் வரக்கூடாது. ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். இந்த ட்ரெயின்ஸ் ஆஃபன் ஆர் லேட்டுன்னு இருக்கு, இந்த ட்ரெயின்ஸுக்கு அப்புறம் ஆர் வரணும். சரிங்களா? ஆர் ஆஃபன் லேட்டு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹீ செட் தட் ஹீ குட் டிரைவ் த கார், குட்டு வரணும் இந்த இடத்துல. ஸோ எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் நிறைய மாடல் பார்க்கணும். ஒரு சில இது காட்டுறேன். கான்ஃபிடென்ட்டாக எரர் ஸ்பாட்டில் இருந்தீங்க அப்படின்னா மாடல் பாருங்கள். இப்போ ஐ கேனாட் அக்ரி டு யூ இன் த சிச்சுவேஷன். ஸோ டூக்கு எடுத்துகிட்டு வித்து போட்டிருக்காங்க. இங்கே ஹி அக்ரீட் வித்து, ஹி அக்ரீட் டு மை டிமாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சி இஸ் வெயிட்டிங் த அரைவல் ஆஃப், வெயிட்டிங் ஃபார் த அரைவல் ஆஃப். ஸோ ப்ளீஸ் வெயிட் இன்சைடு, பிஹைண்ட். ஸோ ஃப்ரம், ஃபார், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எரர் ஸ்பாட்டிங் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வித் ஆன்சரோடைய பார்த்து வச்சா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் கேட்டிருக்கு. சப்போஸ் எரர் ஸ்பாட்டிங் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு தெரியுதுன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அடாப்டட் 2 இருக்குது. அடாப்டட்னா தத்தெடுக்கிறது, அடாப்ட் அப்படின்னா தத்தெடுக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அடாப்டட் ஹீஸ் அடாப்டட் டாட்டர் அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட மகள். ஃபஸ்ட்டு அடாப்டட். 2 அடாப்டட் வெல் டு த நியூ சிச்சுவேஷன். ஒரு புது இடத்துக்கு போனோன்னா அதை நமக்கு தகுந்தவாறு மாற்றுறது அடாப்டட். சரியா? ஸோ இதில் செகண்ட் ஒன்றில் மாடல் வெர்பு இட் மே ரெயின்ஸ் டுடே, மே, எம்ஏஒய், மே. 2வது சூட்டபிள் டென்ஸு, சரி 3வது. ஸோ டுமாரோ வந்திருக்கனால ஃபியூச்சர் டென்ஸ், தே வில் ஃபைண்ட், 4வது டார்க்னஸ் செட் இன் ஆஃப்டர் த சன்செட். ஸோ இதில் என்ன வரும், ஆஃப்டர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ 47 ஈஸி தான். ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன செய்யணும், அந்த பேசேஜை ரீட் பண்ணி கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். கபடியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 மினிமம் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் அட்ரான்சஸ் எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு டாபிக் வந்து டயலாக் ரைட்டிங். இதில் ரிப்போர்ட்டர், பொலிட்டிஷியன் கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டர், பொலிட்டிஷியன் ரொம்ப காமனாக யோசிங்க. முதல்ல ரிப்போர்ட்டர் வந்து சார் உங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, அதை பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிளாக எப்படி ஆரம்பிக்கிறது, ஹவ் ஆர் யூ சார் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஃபைன் சார், டு யூ திங்க் இந்த ஃபார்மர் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்காக ஏதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை எஜுகேஷனுக்கு ஏதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை மக்களுக்கு ஏதாவது பண்ண போகிறீங்களா, ரேஷன் பொருள், ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் பொலிட்டிஷியன்ட்ட கேட்குற மாதிரி ரெடி பண்ணலாம். இதே மாதிரி டயலாக் ரைட்டிங் வந்து 2 ஓல்டேஜ் பீப்புளுக்கு நடுவில் பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் டாக்டர் அண்டு பேஷண்ட்ஸு, கண்டக்டர் அண்டு பேசஞ்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்ரான்சஸ் டயலாக் ரைட்டிங் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் யோசித்து எழுதுங்க. சரிங்களா?